ஸ்னேகாவோட ஆக்சுவல் பேர் சுஹாசினி. ஆமா ஆமா. ஸோ நம்ம சுஹான்னு தான் கூப்பிடுவோம். ஓகே. சுஹா அண்ட் பிரசி ஆர் buddies, ஃபேமிலி buddies. ஓகே. என்னோட ஹீரோயின் அந்த கேமரா தான். ஐ வுட் லவ் டு ரொமான்ஸ் வித் த கேமரா பிகாஸ் அதுதான் என்ன ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுது. இப்போ இந்த 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 செல்ஃபோன் இதுதான் என் லவர்னு சொன்னால் இதை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது நம்மளோட இமோஷன் டுவர்ட்ஸ் தெம் இஸ் த சேம். ஸோ அது எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியல. ஒரு மாதத்தில் இவ்வளோ நாட்கள் ஃபார் டெலிவிஷன், இந்த டேட்ஸ் ஃபார் சினிமான்னு நான் ஒரு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கரண்ட்லி ஆன் ஃப்ளோர் போயிட்டுருக்கு. ஒன்று நான் அந்த திண்டுக்கல் போனேன் சொன்னேன்ல, அந்த மஞ்சு விரட்டு சார் அந்த கதை. தேர்ஸ் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு அந்த ஜானரில் ஒரு கமர்ஷியல் ஜானரில் ஒரு படைப்பு, அது ஒன்று ஆனாக இருக்குது. ஹாய் கைஸ், மௌனம் பேசியதில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான் பக்கத்தில் இருக்காங்க. வணக்கம் ஹீரோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஹீரோயின் மேடம், அழகாக இருக்கேன். அச்சோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 3 ஹீரோயின்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க. 3 ஹீரோயின்ஸ் இந்த சென்ஸ் ஒரு சில ரீசன்னால வந்து நம்ம வேறு வேறு ஹீரோயின்ஸ் கூட நம்ம நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு 3 ஹீரோயினோட ட்ராவல் பண்ணுறோம். ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? நம்ம ஒரு எமோஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே நம்ம இந்த மாதிரி கொண்டு போகலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். டக்குனு இன்னொரு ஹீரோயின் அப்படிங்கும்போது அந்த எமோஷனல் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஆக்டர் தானே, நம்ம வேலையை தானே. கண்டிப்பாக. இப்போ நம்ம சடன்லி அது ஆக்சுவலி நான் என்னோட கதை பிரகாரம் சிவா, நான் பண்ணுற கதாபாத்திரம் பேர் சிவா. ஆமாம். ஸோ சிவாவுக்கு ஒரு பார்ஷியல் அம்னீஷியா மாதிரி ஒரு சின்ன மெமரி லாஸ் ஆகிடும். ஸோ நான் நீங்கள் 3 ஹீரோயின் சொன்னேன்னா 3-4 எவ்வளோ வந்து நான் அந்த சிந்தனையில் போயிட்டேன். எங்கே என்னடா மிஸ் ஆச்சுன்னு அப்படி டக்குனு அம்னீஷியாக்குள்ள போயிட்டாங்க. உங்களுக்கே என்ன எத்தனை ஹீரோயின் ஞாபகம் இல்லை. பட் மற்றபடி ஐ திங்க் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஐ மீன் பிகாஸ் இப்போ இந்த 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 செல்ஃபோன் இதுதான் என் லவர்னு சொன்னால் இதை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது ஆல் பர்சன் மாறிச்சுனாலும் நம்மளோட இமோஷன் டுவர்ட்ஸ் தெம் இஸ் த சேம். ஸோ அது எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியல. ஓகே, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து நம்ம எமோஷன் இந்த சீனில் இந்த பர்சனோட நம்ம இந்த எமோஷன் நம்ம டெலிவர் பண்ணணும்னு சொல்லி, ஸோ அந்த ப்ராக்டிஸிங் பீரியட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ப்ராக்டிஸ் இல்லை, பட் ஐ திங்க் ஆப்வியஸ்லி ஆக்டிங் எப்போவுமே ஒரு கிவ் அண்ட் டேக் ஆஃப் எனர்ஜி. கண்டிப்பாக. உண்மையை சொன்னால் நான் இதில் இல்லை, நான் படங்கள் பண்ணுறப்பையும் எவ்ரி டைம் என்னோட ஹீரோயின் அந்த கேமரா தான். ஐ வுட் லவ் டு ரொமான்ஸ் வித் த கேமரா பிகாஸ் அதுதான் என்ன ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுது. மற்றபடி இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது இஃப் நான் ரொம்ப சீரியஸாக சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தேன்னா உங்களுக்கு ஜாலியாக கேள்வி கேட்கணுன்னே வராது. ஸோ இட்ஸ் தட் கிவ் அண்ட் டேக் ஆஃப் எனர்ஜி தட் வி ஹேவ் அமங்ஸ்ட் அஸ். ஸோ அது வெவ்வேறு பேருடைய டெம்பரமெண்ட்ஸ் மாறும் இது. பட் என்னோட இயல்பு இஸ் தட் ஐ எம் ஜென்ரலி a very friendly social guy. So I think the women are comfortable with me. So I'm மகிழ்ச்சி. Yes. எனக்கு ஆக்சுவலாக இந்த 2 கொஷின் எனக்கு பர்சனலாக கேட்கணும்னு இருந்தது. ஸோ அதை நான் கேட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே என்னோட இன்டர்வியூவில் வந்து ஒரு குட்டி வார்ம் அப் செக்மெண்ட் இருக்கும். அதை அப்படியே நம்ம சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோன்னே இந்த கொஷின் நான் வந்து கேட்டணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின் நான் கேட்டேன். ஸோ இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து மௌனம் பேசியதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ சாருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துருக்கு. இனிமேல் தான் வந்து ஞாபகம் வரப்போது நம்ம போக போக நம்ம பார்க்க போகிறோம். பட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஸோ என் லைஃப்ல வந்து இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டிலீட் பண்ணணுமா? ஆமா, இல்லை மறக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பெர்மனண்டா கூட மறந்தாலும் எனக்கு கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணாம இருப்பேன் லைஃப்ல அப்படின்னா. எனக்கு ரெக்ரெட் அந்த மாதிரி மற்றபடி எதுவுமே இல்லை. ஐ ஃபீல் நான் எல்லாம் நன்மைக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் பொதுவாக இயல்பாக கொஞ்சம் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பாசிட்டிவாக ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் பைத்தியக்காரனாக இருப்பேன். என்னடா இவன் நெகட்டிவ்லையும் பாசிட்டிவாக இருக்கேன்னு அந்த மாதிரி பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ரிக்ரெட் அப்படின்னு இல்லை. பட் ஒருவேளை ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு கடவுள் நகரத்தில் என்கிட்ட சக்தி இருந்துச்சுன்னா நான் ஐ வுட் வாண்ட் மை பேரண்ட்ஸ் பேக். என்னோட அம்மா அப்பா இப்போ கடவுள் வீட்டில் இருக்காங்க. ஸோ இஃப் ஐ could just have them back to shower more love to love to have them back. அவ்வளவுதான். எஸ், கண்டிப்பா. அது வந்து உங்களுக்கு பவர் இருந்து அதை நீங்க மாத்தணும் இல்ல, அவங்க எப்பவுமே உங்களோட இருக்காங்க. அண்ட் எஸ், கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றது வந்து அது எப்பவுமே உண்மையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன்.
எஸ். ஸோ இதான் குட்டி வார்ம் செக்மெண்ட் சொன்னா குட்டியா முடிஞ்சு அவ்வளவுதான். ரொம்ப ஸோ குட்டியா முடிஞ்சிச்சு. அவ்வளவு வார்ம் அப்னாலே நீங்க அவ்வளவுதான். ஆக்சுவலி சொல்றப்பே ஒரு வார்ம் அப் செக்மெண்ட் கொஞ்சம் சில் பண்ணிட்டு அப்படி நான் அப்ப யோசிச்சேன் வார்ம் அப் ஆக போறோமா இல்ல சில் பண்ண போறோமா, ரெண்டுமே இருக்கும். அந்த கலந்து क्वेश्चन சொல்றாங்க டிபெண்ட்ஸ் அபான் தி क्वेश्चंस அப்படிக்கா அந்த மாதிரி. சரிங்க. எஸ். ஸோ எஸ், இப்போ மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லும்போது யூ டூயிங் அ லாட் ஆஃப் மூவிஸ், நீங்கள் சீரியல்ஸும் பண்ணியிருக்கீங்க, இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சீரியல் வந்து இதோட ரெகக்னேஷன் எப்படி, இந்த வெல்கமிங் எப்படி இருக்கு உங்களுக்கு பர்சனலி? எனக்கு நான் என்னத்துக்காக சீரியல் பண்ண ஆரம்பிக்கலாங்கிற அந்த டெசிஷன் எடுத்தேனோ ஓகே. அது கடவுள் நகரத்துல நேர்த்தியா அந்த என்ன என்விஷன் பண்ணனோ அது சரியா நடக்குதுங்கிற மகிழ்ச்சி இருக்கு. ஓகே. In the sense because there are people who say I always feel it is இது சின்ன திரைன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் இஸ் பிகாஸ் நம்ம வீட்டோட டிவி சின்னதா இருக்கு. எஸ். அது வெளி திரை, அது பெரிய திரை, இது சின்ன திரை, அவ்வளவுதான். பட் உழைப்பு இஸ் த சேம். பட் த சேம் டைம் ஐ திங்க் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஆடியன்ஸஸை தியேட்டருக்கு என் படம் பார்க்கறதுக்கு நான் கூப்பிடணும்னா அவங்க வீட்டுக்கு போகிற பொறுப்பும் எனக்கு இருக்கு. கண்டிப்பா. ஸோ அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ குட் ஸ்டோரி அந்த ஹோல் லைன். இப்போ என்னதான் மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உமன் சென்ட்ரிக்காக போகும். அவங்க சொல்கிற காரணமே 80% த வியூவர்ஸ் ஆர் உமன் தான், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்ப்பாங்க இதாதுன்னு. பட் ஐ ஃபீல் விமனை மட்டும் க்ளோரிஃபை பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்கிற சீரியல்ஸ் தாண்டி ஒரு உமனோட மனசை எப்படி ஒரு ஆண் புரிஞ்சுக்கிறாங்கிற விஷயத்த காமிச்சு இஃப் யூ கேன் க்ளோரிஃபை த மேன் இன் தட் உமன்ஸ் லைஃப் ஆல்சோ, ஐ திங்க் அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக ரீச் அவுட் ஆகும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இவன் இஃப் டே இப்போ இந்த கதை ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவில் ஒரு பொண்ணை காதலிச்சேன், எனக்கு ஒரு நல்ல அம்மா, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அப்பா, எல்லாமே ஒரு ஃபேமிலி இங்கே இருக்காங்க. அவங்களோட விஷயத்தை தாண்டி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டு வரப்போ ஒரு ஆக்சிடென்ட், அதில் தான் அந்த மெமரி லாஸ்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பேரலி ஒரு ஆள் மாறாட்டம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நடக்கிறப்ப நான் அந்த புதுசாக அந்த இடத்துல வந்த அந்த பெண்ணை நான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பட் நவ் ஷீ இஸ் மை வைஃப்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த இடத்துல இந்த மெமரி வந்துடும், as we அந்த தருணத்துல வந்துருக்கும். ஆமா. ஸோ இது என்னதான் there are female characters, emotions, இது எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கேரக்டர் இந்த சிவா அவன் வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளா வருது. ஸோ ஏதோ ஒரு மாமியார் மருமகள் சண்டைக்கு மத்தியில ஒரு பையன் வீட்டுல இருக்கான், அம்மா சாரிம்மா புரிஞ்சுக்கிடி, அதெல்லாம் இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு கதாபாத்திரமா இட்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் சிவாஸ் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சதுக்கு சந்தோஷம். நான் இப்போ மற்ற படங்களோட ஷூட்டுக்கு இப்போ ஒரு இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவோம், அது சார்ந்த ஒரு படம் இப்போ நான் ஷூட்டும் பேரலி போயிட்டு இருக்கு. ஸோ திண்டுக்கல்ல ஒரு ஷெட்யூல் போயிட்டு வந்தோன்னே எவ்ரிபடி சரி தம்பி நீங்கள் இந்த மௌனம் பேசி சிவா எப்படி இருக்கீங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இட் இஸ் நைஸ் தட் அப்பார்ட் ஃப்ரம் முருகா நீங்கள் கோழி கூது நடிச்சிங்களே இதெல்லாம் அவங்க பேசுறதை தாண்டி, ஆனால் இருங்க நான் இப்போ தான் நான் 1:30 இப்போ 1:30 மணிக்கு இப்போ தான் நான் உங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 4 மணிக்கு வந்து எல்லாரும் பேசி இதெல்லாம் ஐ ஃபீல் ஓகே அந்த ஆடியன்ஸஸ் கூட என்ன கனெக்ட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டு இந்த டெசிஷன் எடுத்தனோ அது நேர்த்தியா நடக்குது. ஸோ ஐம் ஹாப்பி. கடவுளோட இடத்துல ஆடியன்ஸஸ்க்கும் நன்றி, இந்த டெசிஷன் எடுக்க வச்ச அந்த தாட்டுக்கும் கடவுளுக்கும் நன்றி. சூப்பர். ஆக்சுவலி இட்ஸ் அ நைஸ் மூவ். ஏன்னா நீங்க சொன்னதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நம்ம வந்து டெய்லி நம்ம ஒரு வெள்ளித்திரையில ஒரு படம் கொண்டு போறோம்னா அதுக்கு ஆப்வியஸா நம்ம வந்து மக்கள் கிட்ட போகணும். அதுக்கு இது ஒரு நைஸ் மூவா இருக்குது. நீங்க சொல்லும் போதுமே பக்கவான பிளான்ல தான் நீங்க வந்து உங்களுடைய அடுத்த லைஃப் நீங்க கொண்டு போறீங்க. Apart from that, see as actors நம்ம பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மூவிஸாக இருக்கலாம், சினிமா இருக்கலாம், டெலிவிஷன் இருக்கலாம், ஆட் ஃபிலிம் இருக்கலாம், மியூசிக் வீடியோ இருக்கலாம், என்ன மீடியமில் வெப் சீரிஸ் இருக்கலாம், நான் எந்த வகையில் ஒரு ஆடியன்ஸஸ் கூட மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த ஃபீல்டை நான் ஏற்றுட்டு அந்த ஃபீல்டை நான் ஏற்றுக்கணுங்க அந்த முயற்சியில் இருப்பேன். அவ்வளோதான். ஸோ அது இஷ்யூவே இல்லை. சூப்பர் சூப்பர். எஸ், நீங்க மூவிஸ்லயும் பண்ணிருக்கீங்க, இப்போ சீரியல்ஸ்லயும் பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸ்லி வந்து ரெண்டுலயுமே வந்து ஒரு சில விஷயம் வந்து டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க பார்த்து எனக்கு இந்த டிஃபரன்ஸ் எனக்கு நான் பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? I'm enjoying the journey. அதான் நான் சொன்னேன், டிஃபரன்ஸ் இருக்கு. As an actor you need to adapt to different formats. சினிமால ஐ ஃபீல் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ப்ரீதிங் ஸ்பேஸ் ஒரு கேரக்டர் உள்வாங்கி அதை உணர்ந்து பெர்ஃபார்ம் பண்ற பிளாட்ஃபார்ம் ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கு. பிகாஸ் அங்கே காரணமே உங்களுக்கு டெட்லைன்ஸ் மீட் பண்ற கட்டாயம் பெருசா இல்லை. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம், பட்டு நடுவில் இந்த இன்டர்வியூ முடிச்சிடும் ஓடுவேன் அந்த ஷாட்டுக்கு. அந்த ஷாட் எடுக்கப்பட்டு ஃப்ராங்க்லி ஒரு 2 daysல அதோட டெலிகாஸ்ட் இருக்கும். சினிமாவில் இந்த டெட்லைன் கட்டாயம் இல்லை. ஸோ யூ ஹாவ் மோர் டைம் டு ஒரு ரசித்து ஒரு விஷயத்த உணர்ந்து முழுமையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு இயக்குனரும் அதை எடுக்கிறதுக்கு, ஒரு ரைட்டர் அதில் நெட்டிகிரிட்டிஸ் கொண்டு வரதுக்கு, ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு அந்த டைம் கொடுக்குற ஃபேக்டர் சினிமாவில் இருக்குது. கண்டிப்பாக.
டெலிவிஷனில் இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர், எஸ் அது தேவைப்படுது. ஸோ ஐ ஃபீல் தட் ஒன் திங் இஸ் ஒன் மேஜர் டிஃப்ரென்ஸ். பட் வாட் இஸ் நைஸ் ஹியர் இஸ் லிட்ரலி ஒரு டீம் எஃபர்ட் ஸ்க்ரீனில் அந்த டேயோட டெலிகாஸ்ட்டில் பிரதிபலிச்சிருக்குங்கிற விஷயம் உணர முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷூட் முடியுது, இதுக்கப்புறம் ஒரு டப்பிங்னு நடக்குது, ஒரு ரீரெக்கார்டிங் நடக்குது, அது மியூசிக் அதுக்கு பண்ணுறாங்க, டிஐ கலர் கரெக்ஷன் நடக்குது. இது எல்லாம் நடந்து ஒரு நாள் ஒரு 2 நாளில் அது ஸ்க்ரீனில் வருது. ஸோ இங்கே ஆக்டிங் பண்ணி முடிச்சா மட்டும் வேலை முடியல. அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வரத்துக்கு இவ்வளோ பேரோட எனர்ஜிஸ் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐ திங்க் அந்த ஃபேக்டர் ஆர் தட் ஒன்னஸ் ஆஃப் டெலிவிஷன் இன்ட்ரீகிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எஸ் சூப்பர். அண்ட் எஸ் இந்த சீரியலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஷார்ட் அண்ட் மெமரியாக லாஸ் ஆனாலுமே நிறைய சப்போர்ட் வந்து நாங்க பார்க்க முடியுது. அம்மாவா இருக்கட்டும், சீரியல்ல அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்க ஒரு சில அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சிலர் வந்து அந்த சப்போர்ட்டிவ் கொடுக்கறது எங்களால பார்க்க முடியுது. ஸோ சீரியலே எங்களுக்கு ஓகே, செல்லா அவங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்க மேல இருக்கிற கன்சர்ன்ல அவங்க பண்றதை எங்களால பார்க்க முடியுது. ஸோ நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல எந்த மாதிரி எவ்வளவு ஃபன்னா நீங்க எடுத்துட்டு போறீங்க, ஆஃப் ஸ்கிரீன் ஃபன் வந்து எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இது நீங்க ஆக்சுவலி மற்றவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் எப்படி இல்ல உங்களுக்கு நீங்க பண்ற ஃபன் வந்து நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்க தான் போறேன். அவங்க உங்களுக்கு பண்ணி ஒரு ஃபன் மொமெண்ட்ஸ் நடந்துருக்கும் இல்லையா? The one good thing is possibly என்ன இதெல்லாம் ஃபேமிலி டிராமாஸ்ங்கிற ஜானர்ல தான் எல்லா டெலிவிஷன் சீரியல் பிரைமர்லி வருது. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு சில இதில் க்ரைம் இருக்கும், இதுன்னு இருக்கும். பட் ஐ திங்க் ஒரு சஸ்டெயின்டு தொடருக்கு ஒரு ஃபேமிலியோட பாண்டிங் ரொம்ப தேவை. ஸோ அந்த வகையில் இதில் ஒரு ஜாயிண்ட் ஃபன் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த வீட்டில். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தட் பாண்டிங் கெட்ஸ் ஸோ ஸ்வீட்லி நமக்குள்ளே இன்டியூஸ் ஆகுது. ஈவன் இஃப் அதில் சில வில்லி கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கனாலும் கட் ஆன உடனே நம்ம போயிட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு இருப்போம். கட்டு ஷார்ட் ஆக்ஷன் சொன்னோன்னு மறைப்பாங்க. அது ஒரு ஃபன் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஆல் லைக் ஒரு ஹவுஸ் ஆன் ஃபயர் சொல்லுவோம்ல, அப்போ எல்லாருமே ஒன்று சேருவோம்ல. ஸோ அந்த மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடு ஷேர் பண்ணுறதோ, இல்லை எங்கே என்ன நடந்துச்சு, அந்த ஷூட்டில் என்ன நடந்துச்சு, இது நீங்கள் எப்படி பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம், மச்சான் நான் இந்த கலர் போடுறேன், நீ வேணா வேறு போட்டுக்கடா, ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். ஸோ வி ஷேர் தட் லிட்டில் பாண்ட் அண்ட் தட்ஸ் ஸ்வீட். ஐ திங்க் அது ஒர்க் அட்மாஸ்ஃபியரை டெய்லி ஒரு வேலைக்கு வந்தோங்கிற விஷயமோட தருணம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக we are enjoying our process மாதிரி கொண்டு வருது. I'm glad to work with everyone in this one. And yes, நீங்க வந்து as சிவாவா வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஓகே எங்களுக்கு வந்து மௌனம் பேசியதில் நாங்கள் சிவாவை டெய்லி பார்க்குறோம். அண்ட் இப்போ அவங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா எப்போ அவங்களுக்கு ஞாபகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. பட் அசோக் அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ அடுத்த படம் பண்ண போறாங்க, என்ன ப்ராசஸ், என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பயணம் ஆனா இருக்குங்க. நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் தட் ஒரு மாதத்தில் இவ்வளோ நாட்கள் ஃபார் டெலிவிஷன், இந்த டேட்ஸ் ஃபார் சினிமான்னு நான் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கரண்ட்லி ஆன் ஃப்ளோர் போயிட்டு இருக்கு. ஒன்று நான் அந்த திண்டுக்கல் போனேன் சொன்னேன்ல, அந்த மஞ்சு விரட்டு சார் அந்த கதை. தேர்ஸ் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒரு என்ன சொல்கிறது, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு அந்த ஜானரில் ஒரு கமர்ஷியல் ஜானரில் ஒரு படைப்பு, அது ஒன்று ஆனாக இருக்குது. 2 படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. திரைவின்னு ஒரு படம், நான் நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், ஆஷ்னா சவீரி, நம்ம அது ஒன்று பண்ணோம். there's one more film called அலப்பறை. ஸோ டெஃபினட்டாக மண்டே டு சாட்டர்டே உங்களை சிவாவா மௌனம் பேசுதே மூலமாக உங்கள் வீட்டில் சந்திப்பேன். கூடிய விரைவில் ஏதாவது ஒரு அழகான ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு வியாழனுக்கோ தியேட்டர்ஸில் கூட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ உங்களோட அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதம் தேவை. இந்த அசோக் குமார் பாலகிருஷ்ணன் AKBக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் பையனாக இருக்கிற இந்த சிவாக்கும் ப்ளீஸ் கீப் ஷவரிங் அஸ் வித் ஆல் யுவர் லவ். தேங்க் யூ. கண்டிப்பா நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம சொல்ல ஸ்னேகா அவர்கள், VP அவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்களோட அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட வாழ்ந்த மொமெண்டா இருக்குல்ல. ஏன்னா அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கு, அது ஒரு ஃபன் மொமெண்டா இருக்கிற ஒரு பிளேஸ். ஆக்சுவலி this was a get together at Suha's place. சுஹானா, ஸ்னேகாவோட ஆக்சுவல் பேர் இஸ் சுஹாசினி. ஆமா ஆமா. ஸோ நம்ம சுஹான்னு தான் கூப்பிடுவோம். ஓகே. சுஹா அண்ட் பிரசி ஆர் buddies, family buddies. Okay. இப்போ ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒர்க்கில் எங்கெங்கே ப்ரீ ஆக்குபைடாக இருக்குமே தவிர, பட் எனி டைம் ஒன்ஸ் வி கனெக்ட் வி ஜஸ்ட் அ கால் அவே. ஸோ சமீபத்தில் சந்திச்சு ரொம்ப டைம் ஆச்சு. பட் தட் வாஸ் வென் VP ப்ரோ எல்லாம், வெங்கட் பிரபு சார்லாம், we had a jolly get together. And I think எந்த கெட் டுகெதரும் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் ஒரு
சாங்ஸ் அண்ட் ஃபன் அண்ட் ஃப்ராலிக். ஸோ இளையராஜா சார் சாங்ஸ் எல்லாம் நம்ம பாடி பாடி மாற்றி மாற்றி அதில் ஒரு ஜுகல்பந்தி, அதில் ஒரு அந்தாக்ஷரி, ஹேவிங் அ ஃபன் காலா டைம். அப்போ எடுத்த ஒரு பிக் தான் அது. பியூட்டிஃபுல் மாமா நீங்க ஷேர் பண்ணது. அண்ட் அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா டம் ஷரட்ஸ். ஸோ நம்ம சீரியல் பேர் மௌனம் பேசியதே. ஸோ நம்ம மௌனம்ல பேசாம எப்படி இருந்தா அது நல்லா இருக்குமா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு மூவி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஃபேவரட் மூவி ஏதாவது ஒன்று. ஸோ அந்த மூவி என்னன்றதை நீங்க நடிச்சு காட்ட போறீங்க, நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். ஓகே. அன்னியன். அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டாங்க. அது ஒரு ஆக்டர் கிட்ட இவ்வளவு ஈஸியானது நீங்க கொடுக்கலாமா? சரி, நீங்களே டக்குனு ஏதாவது டஃபா ஏதாவது சொல்லணும்னா கூட சொல்ல. என்ன பண்றது? எல்லாமே இப்ப நெச்சிச்சி யாராச்சும் இது கொடுத்தா தானே சேலஞ்சிங்கா இருக்கும். நான் பாட்டுக்கு ஏதாவது டஃப்னு யோசிச்சு சும்மா ஏதோ பண்ணிட்டேன்னா எல்லாரும் கொடுத்துரும். ஆனா உங்களுக்கு எவ்வளவு டஃபா கொடுத்தாலும் ஒரு ஆக்டரா வந்து நம்ம அதை எவ்வளவு ஈஸியா பண்ணுவோன்றது தெரியும். ஆமா, எஸ் கண்டிப்பா. ஏன்னா அது ஐ திங்க் வார்த்தைகள் எனக்கு சீரியல்ஸ்ல நிறைய வேற டயலாக்ஸ் இருக்கும். அது ஒரு வித்தியாசம். சினிமால என்ன ஃபன்னா விஷுவல் மீடியமா பல விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸோட அந்த பாஸ் அதுவே பல விஷயங்கள் கொண்டு வரும். சீரியல்ஸ்ல நம்ம மௌனம் பேசுவோம், பட் மௌனம் the best thing is when silence பல வால்யூம்ஸ் பேசும்ல. அப்ப அந்த வகையில எனக்கு டம் ஷராஜ் as a game ரொம்ப பிடிக்கும். எஸ், சூப்பர் அசோக் சார். கண்டிப்பா வந்து சிவாவா நிறைய பேர் மனசுல இடம் பிடிச்சிங்க, அசோகாவும் நீங்க நிறைய பேர் மனசுல இடம் பிடிச்சி இருக்கீங்கன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னும் மேலும் மேலும் வந்து நாங்க உங்களை நிறைய மூவில ஸ்பாட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் நிறைய சீரியல்ஸ் நிறைய படம் பண்ணி அதுல நிறைய வெற்றி பண்ணணும்னு சொல்லி சார்பா என் டீம் சார்பா விஷ் பண்ணிக்கிறேன். ததாஸ்து, உங்க வாக்கு நல்லபடியா பலிக்கட்டும். அண்ட் உங்களையும் உங்க டீம் சிவா சினிமாட்டோகிராஃபர் கேமரா டீம் எல்லாம் மீட் பண்ணல மிக மகிழ்ச்சி. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்க பயணத்துக்கும். அண்ட் மாலை மலர் மாதிரி மாலை காலை எப்பவுமே உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் மலர்ந்துட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.